வணக்கம்ங்க. வைஷு கேஏ சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேங்க. சாயந்தரத்துக்கு சூடா டீயும் வடையும் சாப்பிட்டா இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அதில் வாழைப்பூ வடை செஞ்சு பார்ப்போமாங்க. தேவையான பொருட்கள்ங்க: வாழைப்பூ ஒன்றுங்க, பெரிய பூவு இல்லை சின்ன பூவாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க, சின்ன வெங்காயம் 20ங்க, பூண்டு 6ங்க, இஞ்சி 1 துண்டு அளவுக்குங்க, பச்சை மிளகாய் 4ங்க, கொத்தமல்லி 1 கைப்பிடி அளவுங்க, சோம்பு 1 டீஸ்பூனுங்க, கடலைப்பருப்பு 150ங்க, துவரம்பருப்பு 150ங்க, உப்பு தேவையான அளவுங்க, எண்ணெய் தேவையான அளவுங்க, கருவேப்பிலை 1 கைப்பிடி அளவுங்க. செய்முறைங்க: வாழைப்பூ எடுத்துக்கோங்க. வாழைப்பூ எடுத்து அது நடுவில் ஒரு இது மாதிரி கம்பி மாதிரி இருக்குங்க, அதை எடுத்துடணுங்க. அது இன்னொரு இது இருக்குங்க, அதையும் எடுத்துடுங்க. வாழைப்பூ எடுத்து நல்லா கழுவிட்டு புடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா தண்ணியில் கழுவி வச்சுக்கோங்க. கொஞ்சம் தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. வச்சுட்டு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. நல்லா 20 வெங்காயத்துக்கு மேலே எடுக்கணுங்க. இல்லை உங்களுக்கு சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா புடிசாக கட் பண்ணிக்கோங்க. நல்லா எவ்வளோ பொடிசாக கட் பண்ணணுமோ அவ்வளோ பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு பூண்டு உரிக்காதீங்க. பூண்டை உரிக்காமல் என்ன செய்யணும், நல்லா நச்சுன்னு ஆட்டுக்கல்ல தட்டி அதையும் வச்சுக்கோங்க. இஞ்சி 1 துண்டு அதை தட்டி, பருப்பை துவரம் பருப்பும் கடலைப்பருப்பும் ஒரு 2 மணி நேரமாச்சும் நல்லா ஊறணுங்க. ஊற வச்சு நல்லா 2-3 தடவை நல்லா கழுவிக்கோங்க. கழுவி 2 மணி நேரம் ஊற விட்டுட்டு அதையும் நல்லா ஒரு தடவை கழுவிக்கிட்டு மிக்ஸி ஜாரில் அதை போட்டுக்கோங்க. போட்டு இஞ்சியை அரைகுறை தட்டி அதையும் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்சியில் ஓட்டுங்க. ஓட்டினோடனே பரபரன்னு இருக்கும், ஒரு மாதிரி நரன்னு இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா ஓட்டிக்கணுங்க. கொஞ்சம் ஈரப்பதமாகவே இருக்கணுங்க அந்த பருப்பு. அதையும் ஓட்டி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு பிடி கை அளவுக்கு மல்லித்தலையை கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சுக்கிட்டு கருவேப்பிலையும் 1 கைப்பிடி அளவுக்கு அதையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. சோம்பு 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு அந்த அரைச்ச மாவை ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கோங்க. கொட்டிட்டு வாழைப்பூவை நல்லா கழுவிட்டு அதையும் தூக்கி கொட்டி வச்சுக்கோங்க. அந்த மாவோட கொட்டிக்கோங்க. துவரம் பருப்பும் கடலைப்பருப்போட கொட்டிக்க வச்சுக்கோங்க. மல்லித்தலை போட்டுக்கோங்க. பூண்டு அரைக்குறை தட்டினது அதையும் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு சோம்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசையுங்க. நல்ல தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாதுங்க. பருப்பில் ஆட்டினது மட்டும் இருக்கும், அந்த ஈரப்பதமாக இருக்கிறது மட்டும்தானே போதும். அதையும் வாழைப்பூ நல்லா பிசையுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் பிசைஞ்சு எல்லாத்தையும் பிசைய முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ பிரட்டுங்க. நல்லா பிரட்டி பிசைஞ்சு உங்கள் கையெல்லாம் கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கணுங்க. ஈரப்பதமாக இருக்கணும். ஆனால் துவரம் பருப்பும் கடலைப்பருப்பும் சரிசமமாக இருக்கணும். வாழைப்பூவை விட அந்த துவரம் பருப்போட பருப்பு தன்மை கூட தான் இருக்கணும். அப்போ தான் அந்த வடை தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பருப்பு இருக்கணுங்க. நல்லா பிசைஞ்சுக்குங்க. நல்லா பிசைஞ்சு உங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ பிசைஞ்சுக்குங்க. ஈரப்பதமாக இருக்குங்க. பிசைஞ்சு வச்சுக்கிட்டு கேஸை பற்ற வச்சுக்கோங்க. பற்ற வச்சு வடைச்சட்டி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிக்கிட்டு கொஞ்சோண்டு நல்லா கையை கழுவிக்கோங்க. கொஞ்சோண்டு அந்த வடை மாவை தின்னு பாருங்கள், அதில் உப்பு இருக்கா இல்லை. எந்த பொருள்னாலும் நீங்கள் சாப்பிட்டு பார்த்தாத்தே அது உப்பு இருக்கு இல்லைன்னா அந்த டேஸ்ட்டு கொடுக்கும். அதுவாசி கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். கொஞ்சோண்டு உப்பு எங்களுக்கு சரியாக இருந்துச்சு, நான் போட்ட அளவு. உங்களுக்கு கூட இருந்துச்சுன்னா தூள் உப்பை பயன்படுத்திக்கோங்க. ஆட்டுறப்ப அரைக்கிறப்ப கல்லுப்பு பயன்படுத்துங்க. அப்புறம் பத்தலைன்னா தூள் உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா அது வடை மாவில் கரையாது, அதுக்காக தூள் உப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிட்டு எண்ணெயை காய விட்டுக்கோங்க. ரொம்ப காயெல்லாம் விடக்கூடாதுங்க. காய்ச்சின வடை ஒரு மாதிரி கருப்பு கலரில் ஆயிரும், ஒரு மாதிரி மொறுமொருண்டு ஆயிரும், உள்ளே வேகாமல் போயிடும். கொஞ்சோண்டு மாவு எடுத்து அந்த எண்ணெய்க்குள்ளே போட்டு பாருங்கள். போட்டு ஒரு இது வச்சு பிரட்டி பாருங்கள். அதான் வெந்துருங்க. அதேங்க எண்ணெய் காஞ்சதுக்கு கேஸை குறைச்சி வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே கேஸை குறைச்சி வச்சுட்டு கொஞ்சோண்டு மாவு எடுத்து உருண்டையை திரட்டி அப்படியே மெதுவாக உள்ளங்கையில் வச்சு தட்டி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு பெரிய வடையாக வேணும்னாலும் பெருசாக போட்டுக்கோங்க, சின்ன வடையாலும் சின்ன அவங்கவுங்க அளவு பொறுத்துங்க. கொஞ்சம் மீடியமாக போடணும்னாலும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கொஞ்சம் மீடியமாகவே வச்சுக்கோங்க. எண்ணெய் ரொம்ப மட்டும் காய விட்டுறாதீங்க. நல்லா மீடியமாக விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வெந்து வருங்க. ஒரு வாசனையாகவும் இருக்குங்க, அந்த வாழைப்பூ வாசனை. அப்படியே 2-3 தடவை பிரட்டி விடுங்க. சூப்பராக வெந்துருங்க. வெந்தோடனே அரிசி எடுத்து வச்சு ஒரு டீ வடையும்
நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. நீங்கள் செஞ்சுதே பாருங்களே.